இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெண்ணே, உன்னால் முடியும். அன்றாடம் நம் காதுகளில் ஒலிக்கும் அற்புதமான ஆழமான வார்த்தைகள் இவை. ஒளிபுக முடியாத இடங்களிலெல்லாம் விழி என்னும் விளக்கு கொண்டு அனுபவம் எனும் கைத்தடியால் அடுத்த தலைமுறை அறிவு வழி செல்ல வேட்கையோடு உழைத்த பெருமை மிகு மகளிர் பலரையும் நினைத்து பார்க்கும் தினம் என்று. அன்று சாமானிய பெண்கள் அமைத்த பகுத்தறிவு சாலையே இன்று சாதனை எனும் ஊருக்கு அழைத்து செல்லும் பாதையாக நிற்கிறது. வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டு என்னும் புரட்சி கவிஞரின் வார்த்தை வழி முத்துலட்சுமி ரெட்டி, கண்ணம்மை, மணியம்மை என தொடரும் பலரும் சமூக மாற்றத்திற்கு உழைத்திருக்கிறார்கள். சமூக அவலத்தை அகற்றும் அகலாய், அறியாமை இருளை விரட்டும் கதிரவனாய், வேதனையை போக்கும் குளிர் நிலவாய் பெண்கள் வாழ்ந்தால்தான் குவலயம் குறைகளில்லா கரைகளில்லா நந்தவனமாய் திகழும் என்பதை உணர்ந்து கொள்வோம். பெண்களே நம் கண்கள் என்று பெண்களை பார்த்து பூரிப்படைகிறோம். ஆனால் சிறு குழந்தையாக இருந்தபோதே கடுமையான காய்ச்சலால் பார்வையையும் கேட்கும் திறனையும் இழந்தவர்தான் ஹெலன் கெல்லர். மலை போன்ற மன உறுதியால் தனது ஊனத்தை வெற்றி கொண்டு வெளி உலகத்தை தொட்டும் முகர்ந்தும் உணர்ந்தும் வெற்றியின் சிகரத்தை தொட்டவர் இவர். பார்க்க முடியாதவராக கேட்க முடியாதவராக இருந்தும் கூட எந்த துறையையும் இவர் தொடாமல் விட்டதில்லை. குதிரை ஏற்றம், இசை, தத்துவம், லத்தீன், பிரெஞ்சு மொழிகள், கணிதம், இயற்பியல், தாவரவியல், உயிரியல் என்று அனைத்தையும் கற்றுத் தெளிந்தார். ஊனத்தை ஊனத்தால் வென்றவர்களுள் இவர் ஒரு முன் உதாரணம். இவரைப் போல எண்ணற்ற பெண்கள் சிரமங்களை தாண்டி சிகரங்களை தொட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த உலகில் சாதனையை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பெண்களை போற்றுவோம். அவர்களின் முன்னேற்றத்திற்கு நாமும் உறுதுணையாயிருப்போம். பெண்கள் தினத்தை கொண்டாடும் இந்நாளில் வன்முறையின் அனைத்து வடிவங்களும் சமூகத்திலிருந்து களைந்தெறியப்பட வேண்டும். குறிப்பாக உலகில் சரிபாதி பெண் இனத்தின் மீது தொடர்ந்து நிகழ்த்தப்படும் வன்முறைகள் சமூகத்தின் மாறா காயமாக நிலை பெற்றிருக்கிறது. ஓர் உயிரின் துன்பத்தில் மற்றொருவர் மகிழ்ச்சியை கண்டடைவது இயலாது. ஆரோக்கியமான சமூகம் உருவாக வேண்டுமெனில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறுத்தப்பட வேண்டும். பாலின பாகுபாடும் மறைய வேண்டும். ஒரு சிறு பெண் தனது தந்தையிடம் சென்று தனது அண்ணன் பறவைகளை பிடிக்க கண்ணி வைத்திருக்கிறான் என்று கவலையோடு கூறினாள். அப்பா அவளிடம், நீ இதற்காக என்ன செய்தாய் என்று கேட்டார். அவளோ, அந்த கண்ணியில் பறவைகள் விழக்கூடாது என்று ஜெபித்தேன். இன்னும் வேறு என்ன செய்தாய் என்று கேட்டபோது, ஆமப்பா, கடவுள் பறவைகளை கண்ணியில் விழாமல் தூர விலக்கிவிட வேண்டும் என்று ஜெபித்தேன் என்றாள். இன்னும் வேறு ஏதாவது செய்தாயா என்று கேட்டபோது, ஆம், நான் அங்கு சென்று அந்த பொறியை உதைத்து சுக்குநூறாக உடைத்து விட்டேன் என்றாள். ஆம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்காக ஜெபிப்பது மட்டும் போதாது. வன்முறைக்கான அனைத்து கண்ணிகளையும் சுக்குநூறாக தகர்த்தெறியும் மனத்தின்மை வேண்டும் என்பதை நாளும் உணர்ந்து வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பெண்களை மதித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள்
எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால்
உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே
சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 42, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் அதிகாரம் 43, இறை வார்த்தைகள் 3 முதல் 4 வரை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 24 முதல் 30 வரை. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது: நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்குச் சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி தங்களது ஊர் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றார்கள். அவரோ அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அன்றாடம் நல்ல செயல்களை செய்து இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழவும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்றிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவர்
இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 9 ரோமை நகர் புனித பிரான்சிஸ். ரோமை நகரில் வாழ்ந்த பவுல் பூசா ஜெகபெல்லா பெற்றோருக்கு கிபி 1384 பிறந்தார் பிரான்சிஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த பிரான்சிஸ் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வதற்கு விரும்ப பெற்றோரின் விருப்பப்படி தனது 12வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். தன் விருப்பத்தின்படி வாழ முடியவில்லை என்பதினால் கவலைக்குட்பட்ட பிரான்சிஸ் பட்டினி கிடந்து அழுததினால் உடல் நோயுற்று படுக்கையில் விழுந்தார். படுக்கையில் கிடந்த பிரான்சிஸிற்கு புனித அலெக்சிஸ் கனவில் தோன்றி ஆறுதல் தந்து இறைவனின் உடனிருப்பை அறிவிக்க பிரான்சிஸ் குணம் பெற்றார். 3 குழந்தைகளுக்கு தாயான பிரான்சிஸின் குழந்தைகள் கொள்ளை நோய்க்கு பலியாக இப்பெரும் துன்பத்தை மனவலிமையோடு ஏற்றுக்கொண்டார். உரோமை நாட்டில் கடுமையான வெள்ளத்தினால் பஞ்சம் ஏற்பட பிரான்சிஸ் தன் உடைமைகளை விற்று மக்களுக்கு உதவிகள் செய்தார். ஆதரவற்றோருக்கும் முதியவர்களுக்கும் ஆண்டவரின் பணிகளைச் செய்ய விரும்பிய பிரான்சிஸ் புதிய துறவற சபையினை தோற்றுவித்து இறைப்பணிகளைச் செய்தார். தன் வாழ்நாளில் சுமார் 97 முறைகள் ஆண்டவர் இயேசுவினை காட்சியாக கண்ட பிரான்சிஸ் கிபி 1440 ஆண்டு
மார்ச் 9ஆம் நாள் விண்ணகமடைந்தார். உரோமை நகரில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதலில் இல்லம் அமைத்து இறைப்பணிகளைச் செய்த பிரான்சிஸினை திருத்தந்தை 5ஆம் பவுல் கிபி 1608ஆம் ஆண்டு மே 29ஆம் நாள் புனிதராக உயர்த்தி வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித பிரான்சிஸ் திருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடுகின்ற நாம் சாலை விபத்தில் பலியான ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் வல்ல செயல்களை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு ஆண்டோரை நாம் போற்றி புகழ்வோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இளையோரை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் கடவுள் பயமும் ஒழுக்கமும் ஞானமும் உள்ள நல்ல பிள்ளைகளாக இந்த தரணியிலே வாழக்கூடிய எல்லா விதமான அருள் வளங்களையும் எமது இளையோருக்கு நீர் கொடுத்துள்ளும். பெற்றோரையும் சமூகத்தையும் பெரியோரையும் மதிக்கக்கூடிய, அவர்களை மரியாதை செய்யக்கூடிய, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவருடைய வாழ்க்கை பாதையை பார்த்து இவர்களும் நல்வழி வாழக்கூடிய அற்புதமான அருள் வளங்களை என் பிள்ளைகளுக்கு இளையோருக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது இளையோருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசு